செலுத்தும் வழிக்கே செல் என்றான், நீ இருந்தபடிக்கே இரு என்றான். நீ ஸ்வரூபத்தை விட்டு விலகாம இரு, இறைவன் அருள் செலுத்தும் வழிக்கே செல். இறைவன் அருள் உன்னை எப்படி எப்படி இந்த பக்கம் திருப்பினா அங்க திருப்பி, இப்படி போகணும், எங்க உட்கார வச்சதோ அங்க உட்காரு, என்ன பண்ணித்தோ பண்ணு. மாலை போட்டா ஏத்துக்கோ, அபமானப்படுத்தினா ஏத்துக்கோ, சுகத்தை கொடுத்தா வாங்கிக்கோ, துக்கத்தை கொடுத்தா வாங்கிக்கோ. என்னலையிலும் தன்னலை விலகாம இரு. பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுஹு. அந்த ஜீவன் முக்தனோட நிலையை சொல்ற. பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் ஞானமாகிற நெருப்புல பொஷுங்கிறது. பாஸ்ட் ஃபியூச்சர் தான் மைண்டு, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல மைண்டே கிடையாது. இப்போ அப்படிங்கிறது ஒரு இப்போ அப்படின்னு சொல்றதுக்குள்ளே பாஸ்ட் ஆயிடுது. கவனிச்சா தெரியும் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுங்கிறது என்ன பெரிய மிஸ்ட்ரி. ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்குள்ளே பாஸ்ட் ஆகிடும். இமேஜின் பண்ணால் தட் இஸ் ஃபியூச்சர். ப்ரெசன்ட் மூமெண்ட்டுங்கிறது என்னன்னா மொமெண்ட் பை மொமெண்ட் பை மொமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெசன்ட் தான். பாஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? பாஸ்ட்டை யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? பாஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம், ஏன்னா அது அப்போ ப்ரெசண்ட்டாக இருந்தது. ஃபியூச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமானா அது அப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். நவ் வர்த்தமான காலம் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்க நிகழ்காலவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே என்று உண்மை. இறப்பு எதிர்வு, பாஸ்டுக்கு இறப்புங்கிறது செத்து போச்சு, டெட். ஃபியூச்சர் எதிர்வு, எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நவ். அத மனசுக்கு தொடவும் முடியாது. The moment mind becomes active, it is past. அந்த பிரசன்ட் மூமெண்ட் என்னது? ஆத்மா, பிரம்மம், சிவன், விஷ்ணு, பூர்ணவஸ்து இருந்துட்டே இருக்கு. ஸ்ருதி சொல்லித்து பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. பிரதிபோத விதிதம் மதம், போதம் போதம் பிரதி விதிதம். ஒவ்வொரு கணத்திலையும் அந்த பிரதீதிகளுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண மொமெண்ட் பை மொமெண்ட் பை மொமெண்ட் பை மொமெண்ட் பை மொமெண்ட். அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டுங்கிற நெருப்புல பாஸ்ட ஃபியூச்சரை ஹோமம் பண்ணிகிட்டே இருந்தோமானால் இடைவிடாத ஒரு யாகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பூதம் பவிஷ்யத் அபஜத். பூதம் பவிஷ்யத் இல்லை, அப்படியே இருக்க. சரீரம் மனசு எல்லாம் எங்க இருக்கு? பாஸ்ட் ஃபியூச்சரோட லெவல்ல இருக்கு. அது ஆக்டிவா இருக்கும். அதோட ஃபீல்டில் நமக்கு வேலை இல்லை. நம்ம அங்க இருக்கோம், இருந்துட்டே இருப்போம். இருப்பில் இருப்பாய் இருந்து கொண்டே அப்படின்னு. இருப்பில் எப்படி இருக்கிறது? இருந்துட்டே இருக்கு. பகவான் கிட்ட யாராவது கேட்பா, எப்படி பகவான் இருக்கிறதுனா, அப்படியே இருக்கும். அப்புறம் நீங்க ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு கேட்டா, நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ப்பா, அவனுக்கு தான் புரியல அப்படின்னு. தான் இருந்து காட்டு, அதுவாகவே இருந்து இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டி அப்படின்னு. இருந்ததை எப்படி காட்டித்துன்னா இருந்தபடி இருந்து. அந்நிலையை விட்டு விலகாம இருந்து
நெருப்பு பற்றிக்கிறது மாதிரி நெருப்புலேருந்து ஸ்புலிங்கம் வர மாதிரி எல்லாரு மேலேயும் பத்தின்றது. அதுதான் ஞானி பண்ணுற அனுகிரகம். அந்த அக்னியை உள்ள எழுப்பினாக்கா அந்த அக்னி என்ன பண்ணணுமோ அது பண்ணும். அக்னி யார்கிட்டையாவது போய் சூடு வெளிச்சம் கொடுக்க வேண்டாம். அக்னி ஏற்றினாலே யார் வந்தாலும் சூடு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். அக்னி ஏத்தலை ஆனால் அக்னி அக்னின்னு சொன்னால் சூடு வராது. அக்னியோட ஃபோட்டோ வச்சுன்னா சூடு வராது. அக்னியை ஏற்றி வச்சுட்டாக்கா அந்த நெருப்பு எல்லாருக்கும் சூடை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அப்படி பிராரப்தாய சமர்ப்பிதம் சுவபுஹு தேஷாம். இனி ஒரு ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 4வது மகா வாக்கியத்தை சொல்கிறது, அப்புறம் ஞானியுடைய நிலையை சொல்கிறது. அது நாம் நாளைக்கு பார்க்குறோம். நாளைக்கு சாயங்காலத்தில் இதே சமயம் காத்தால் கேகே நகரில் மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜில் சிவானந்த லஹரி பிரவச்சனம் 6:45 நாளைக்கு ஆரம்பித்து 8 மணிக்குள்ளே நிறுத்துறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். 6:45 காத்தால் தொடங்கும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. நான் இப்படியே